ஐபிஎல் 2025 தொடர் வர 22ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த போட்டியில பார்த்தீங்கன்னா, மொத்தம் 10 அணிகள் இருக்காங்க. 10 அணிகளுடைய கேப்டன்கள்ல யார் அதிக சம்பளம் வாங்குறாங்க அப்படின்ற பட்டியல தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த பட்டியல்ல 10வது இடத்த பிடித்திருப்பவர் கேகேஆர் அணியுடைய கேப்டனான ரஹானே தான். ஐபிஎல் தொடருடைய குறைந்த சம்பளம் வாங்கும் கேப்டன் அப்படின்ற பெயரை இவர் பெற்றிருக்காரு. ரஹானே பார்த்தீங்கன்னா 1.5 கோடி ரூபாய் அடிப்படை விலைக்கு கேகேஆர் அணியால தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இந்த பட்டியல்ல 9வது இடத்துல இருப்பவர் ஆர்சிபி அணியுடைய புதிய கேப்டன் ரஜத் பட்டிதார் அவர்கள். 2022ஆம் ஆண்டு வெறும் 20 லட்சம் ரூபாய்க்கு தேர்வு செய்யப்பட்ட ரஜத் பட்டிதார் தற்போது 11 கோடி ரூபாய் பெற்று கேப்டனாக வளர்ந்திருக்காரு. இந்த பட்டியல்ல 8வது இடத்துல மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய கேப்டன் ஹர்திக் பாண்டியா இருக்காரு. ஹர்திக் பாண்டியா 16 கோடியே 35 லட்சம் ரூபாய் சம்பளமாக வாங்குறாரு. இந்த பட்டியல்ல 7வது இடத்துல சுப்மன் கில் இருக்காரு. குஜராத் அணியுடைய கேப்டனாக செயல்படும் சுப்மன் கில் 16 கோடியே 50 லட்சம் ரூபாய் சம்பளமாக வாங்குறாரு. அதுல 2022ஆம் ஆண்டு இருந்து 2024ஆம் ஆண்டு வரை 8 கோடி ரூபாயை சம்பளமாக பெற்ற நிலையில தற்போது அவருடைய சம்பளம் அதிகமாக இருக்கு. இந்த பட்டியல்ல 6வது இடத்துல டெல்லி அணியுடைய கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கும் அக்ஷர் பட்டேல் இருக்காரு. அக்ஷர் பட்டேல் 16 கோடியே 50 லட்சம் ரூபாய் சம்பளமாக வாங்குறாரு. இந்த பட்டியல்ல 5வது இடத்துல ராஜஸ்தான் அணியுடைய கேப்டன் சஞ்சு சாம்சன் இருக்காரு. இந்த பட்டியல்ல 4வது இடத்துல சிஎஸ்கே அணியுடைய கேப்டன் ருத்ராஜுமே செயல்படுறாரு. ருத்ராஜ் பாத்தீங்கன்னா 18 கோடி ரூபாய் சம்பளமாக வாங்குறாரு. அடுத்ததாக 3வது இடத்துல சன்ரைசர்ஸ் அணியுடைய கேப்டன் பேட் கமின்ஸ் இருக்காரு. பேட் கமின்ஸ் பாத்தீங்கன்னா 18 கோடி ரூபாய் சம்பளமாக வாங்குறாரா. இந்த பட்டியல்ல 2வது இடத்துல பஞ்சாப் கிங்ஸ் அணியுடைய புதிய கேப்டனான ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு. கேகேஆர் அணிக்கு சாம்பியன்ஸ் பட்டத்தை வாங்கி கொடுத்ததால ஸ்ரேயஸ் ஐயருடைய மதிப்பு பல மடங்கு உயர்ந்திருக்கு. அதன் மூலமாக அவர் 26 கோடியே 75 லட்சம் சம்பளமாக வாங்குறாரா. இந்த பட்டியல்ல முதலிடத்தை பிடித்திருப்பவர் தான் லக்னோ அணியுடைய புதிய கேப்டன் நம்ம ரிஷப் பண்ட் அவர்கள். இவர் பாத்தீங்கன்னா 27 கோடி ரூபாய் சம்பளமாக வாங்குறாரு. இவர் தான் முதலிடத்துல இருக்காரு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.